தை பிறந்தால் வழி பிறக்குமா? என்னென்ன ராசிகளுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்? குலதேவதாப்பியோ நம, கிரக தேவதாப்பியோ நம. அன்பார்ந்த ரசிகர்களுக்கு டாப் டக்கர் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அனுக்கிரக சித்தரஸ்து 2025 2026 இந்த தை பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்லியிருக்கார். அவளுக்கெல்லாம் தை பிறந்தா என்ன நடக்கும்? நமக்கு எதனா நடக்குமா, நல்லது நடக்குமா அப்படின்னு தை பிறந்துடுத்த என்ன செய்யறது அப்படின்னு யோசனைலாம் பண்ணுவார். சில ராசிக்காரர்களாம் இந்த யோசனையிலே மூழ்கி இருப்பார். இந்த 1/1/2025 பொதுப்பலன் தேதி 1 என்பது சூரியனுடைய ஆதிக்கம், ஆதிபத்தியம். 1 சூரியனுடைய ஆதிபத்தியம். 2025 கூட்டுத்தொகை 11, அதனுடைய கூட்டுத்தொகை 2, சந்திரனுடைய ஆதிபத்தியம், ஆதிக்கம். இந்த ஆண்டு கூட்டு எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 11, அதை கூட்டும் பொழுது 2, சந்திரனுடைய ஆதிக்கம். வளர்பிறை தேய்பிறை சந்திரன் போல நம்மளுடைய ராசிக்காரர்கள்லாம் அப்படிதான் இருக்க முடியும். இப்போ தை பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்லிட்டோம். இந்த தை பிறந்தால் வழிபிறக்குன்னு சொல்லும் பொழுது எந்த ராசிக்காரர்கள்லாம் அனுபவம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த மேஷராசி அன்பர்களே, இந்த வருடம் 2025 உங்களுக்கு பாதி வளர்பிறை தேய்பிறை போல இருக்கும். அனுகூல விருத்தி ஏற்படும். அனுகூலம் என்பது நமக்கு வெற்றி தருவது, வெற்றி கொடுப்பது. அனுகூல விருத்தி கிடைக்கும். இந்த அடுத்து ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்துக்கு அல்வா சாப்பிடுவது போல லாபச்சனி, எதிலும் லாபச்சனி, எதிலும் லாபம். முதலீடு செய்தாலும் லாபம், வாகனம் வாங்குவதாக இருந்தாலும் லாபம், நகை வாங்குவதாக இருந்தாலும் லாபம். அவளுக்கெல்லாம் லாபச்சனி ரிஷபம் ராசி நேயர்கள். இந்த சனிக்கிழமை அவெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது மிதுன ராசி அன்பர்களே, கர்மச்சனி. வீட்டில் உள்ள பெரியோர்களை மதிக்கணும். முன்ன பார்த்ததை விட இப்பொழுது கொஞ்சம் கவனம் தேவையா இருக்கும். கடகராசி மெய்யன்பர்களே, பாக்கியசனி. இதுவரை நடந்த தொல்லைகள் எல்லாம் விலகி எதிலும் பாக்கியம். நினைத்தாலே பாக்கியம், நினைத்தாலே திருவண்ணாமலை, நினைத்தாலே புண்ணியங்கிற மாதிரி கடக ராசி அன்பர்களுக்கு பாக்கிய சனி, தொழில் விருத்தி, அதிர்ஷ்ட விருத்தி. உதாரணத்துக்கு உங்களுக்கு நீண்ட நாள் தரப்படாமல் இருந்த பணத்தொகை, பணம் வந்து சேரும். நீங்கள் விட்டு போன விஷயங்கள்லாம் இந்த 2025 நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, எதிலும் பொறுமை தேவை,
கவனமாக இருக்கணும். பொருட்கள் வாங்கும் பொழுது கவனமாக செய்யணும். உங்களுக்கு எல்லாத்துலேயும் பொறுமை. கன்னி ராசி மெயின்பர்களே, வெற்றி, தனம், தானியம் எல்லாத்தையும் வெற்றி அடையும். பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் பரீட்சை எழுதும்போது வெற்றி கிடைக்கும். வாங்கக்கூடிய ஒரு பொருள் வாங்குவீங்க. அதனால இவாளுக்கு ஒரு இருந்தாலும் எதிலும் கவனம் தேவை. யாரிடமும் கவனமாக பேசணும். துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி விருத்தி, அவளுக்கும் வெற்றி. வீடு, புதிய வீடு வாங்கறதுக்கு வெற்றி அடையும். நினைச்சிங்கனாலே வெற்றி அடையும். நினைக்கணும். அதை நினைக்கலைன்னா வெற்றி வராது. வாகனங்கள், 2 வீலர் 4 வீலர் வாகனங்கள்லாம் வாங்கணும்னா 2025 உங்களுக்கு கை கொடுக்கும். விருச்சகம், விருச்சக ராசி மெயின்பர்களே, பஞ்சமச்சனி, உழைப்பு தேவை. உழைச்சிங்கன்னா வெற்றி. நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கக்கூடாது. உழைப்பு என்பது மிக அதிகமா இருக்கணும். அதே போன்று அதிகமான லாபத்தை அடையலாம். நகைகள் வாங்குவீங்க, துணிகள், வஸ்திரங்கள் எல்லாம் வாங்குவீங்க, முதலீடு செய்வீங்க. முதலீடு செய்ததில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தனுசு ராசி மெயின்பர்களே, உங்களுக்கு அனுபவம் தேவை. அனுபவசாலியுடன் கூட்டு சேர்வது நல்லது. அனுபவம் என்பது சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். உங்களுடன் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டு சேர்க்கை செய்து ஒரு முதலீடு செய்வதாக இருந்தாலும் சரி, இந்த தனுசு ராசி மெயின்பர்கள் உன்னிப்பாக கவனமாக பார்த்து கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி மெயின்பர்களே, சகாயம். 24 என்ன இப்படி இருக்குது நமக்கு? ஏன் இப்படி நமக்கு 24 இப்படி செஞ்சுட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது 25 ரொம்ப அற்புதமான 25ஆம் வருடம். ரொம்ப அற்புதமான விஷயம். அவளுக்கு சகாயச்சனி, சகாயம் செய்யக்கூடிய 2025. எதிலும் சகாயம்தான். எடுத்த காரியம் வெற்றி. நீங்க தைரியமா எந்த காரியத்தையும் செய்யலாம். இருந்தாலும் வாக்கு அதை தவறாமல் பயன்படுத்தணும். கவனமா பயன்படுத்தணும். வாக்கு உத்தரவாதம் கவனமா கொடுக்கணும். கும்பராசி மெயின்பர்களே, பாதச்சனி. எதிலும் தாமதம் ஏற்படும். அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு ஒரு பத்திரம் பதிவு செய்யறதுக்கு போனோம், இன்னைக்கு நடக்கல, அப்படி யோசனை பண்ணக்கூடாது. கவனம் தேவை. தாமதம் ஏற்படும். இன்னைக்கு ஒருத்தர் பணம் தருவதாக இருந்தார், இன்னைக்கு கிடைக்கல, தாமதப்படும். அவசரத்தை கைவிடணும். அவசரத்தை கைவிடணும். எதிலும் யோசனை தேவை. அவசரம் இல்லாமல் எந்த காரியமும் செய்யும்.